இது பெரும்பாலும் பனாமாவில் பானமா கண்டுபிடிக்கப்பட்ட 1200 ஆண்டு பழமையான கல்லறை டூம் பற்றிய செய்தியைத்தான் குறிக்கிறது. என்ன நடந்தது? இடம் பனாமாவின் எல்கானோ ஆர்க்கியாலஜிக்கல் பார்க், மத்திய பனாமா. காலம் சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முன்பு பி 8 முதல் 9 வரை ஆம் நூற்றாண்டு சுற்றி கோக்கால் கலாச்சாரத்தைச் சேர்ந்த ஒரு உயர் அதிகாரி அல்லது தலைவர், சீஃப் அல்லது லார்ட் இறந்தபோது அடக்கம் செய்யப்பட்ட கல்லறை. கண்டுபிடிப்பு: தொல்லியல் ஆய்வாளர்கள் தோண்டியபோது தங்க நகைகள், பொருட்கள் நிறைந்த புதையல் வெளிவந்தது. தலைவர் முகம் கீழே போடப்பட்ட நிலையில் ஃபேஸ் டவுன் புதைக்கப்பட்டிருந்தார். இது அவர்களின் பழக்கம். மர்மமான பகுதி: அவருடன் பலர் சில சமயம் டஜன் கணக்கில் புதைக்கப்பட்டிருந்தனர். இவர்கள் மனித பலி, ஹியூமன் சாக்ரிஃபைஸ் கொடுக்கப்பட்டவர்கள் என நம்பப்படுகிறது. ராஜாவுக்கு மரணத்துக்கு பிறகான வாழ்க்கை ஆஃப்டர்லைஃப் இல் துணையாக இருக்க. ராஜ வாழ்க்கை: தங்க ஆபரணங்கள், செராமிக் பொருட்கள், மற்ற விலையுயர்ந்த பொருட்கள் அவருடன் வைக்கப்பட்டிருந்தன. மரணத்துக்கு பிறகும் அரச வாழ்க்கை தொடர வேண்டும் என்பதற்காக. இது பண்டைய காலத்தில் பல கலாச்சாரங்களில் எகிப்து, மாயா, இங்கு கோக்கால் இருந்த நம்பிக்கை இறந்தவர் அடுத்த உலகில் செல்வந்தராக, ஆட்சியாளராக தொடர வேண்டும் என்பதால் தங்கம், ஆட்கள், பொருட்களை உடன் அனுப்புவது. சமீபத்தில் 2024 இல் இந்த கண்டுபிடிப்பு பெரிய செய்தியானது. அதனால் தமிழில் உள்ள சில செய்தி சேனல்கள் இதை 1200 ஆண்டு மர்மம் என்று டைட்டில் போட்டு வீடியோ வெளியிட்டிருக்கின்றன. இது உண்மையான தொல்லியல் கண்டுபிடிப்பு தான், ஆனால் தோண்ட என்று வரும் அளவுக்கு எளிதில் வெளிவரவில்லை. பல ஆண்டு ஆய்வுகளுக்கு பிறகு பனாமாவில் உள்ள எல்கானோ ஆர்க்கியாலஜிக்கல் பார்க்கில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த 1200 ஆண்டு பழமையான கல்லறை பற்றி மேலும் விரிவான விவரங்கள் இதோ. கண்டுபிடிப்பின் அடிப்படை விவரங்கள். இடம்: பனாமாவின் கோக்கால் மாகாணத்தில் உள்ள நார்த் த லாஸ் கேபலேரோஸ் மாவட்டம். பனாமா சிட்டியிலிருந்து தோராயமாக 200 மீ தொலைவில் உள்ள எல்கானோ தொல்லியல் பூங்கா. காலம்: பி 800 முதல் 1000 வரை, சுமார் 1000–1250 ஆண்டுகள் பழமை. கோக்கால் கலாச்சாரத்தைச் சேர்ந்தது. கிராண்ட் கோக்கால் எனவும் அழைக்கப்படும். முக்கிய நபர்: லார்ட் ஆஃப் த ஃப்ளூட்ஸ் அல்லது கோல்டன் ஷேமன் என்று சில ஆய்வாளர்கள் அழைக்கின்றனர். என்று பெயரிடப்பட்ட உயர் அதிகாரி அல்லது மதத் தலைவர், சமய ஆசிரியர், ஷமான். வயது சுமார் 30 முதல் 40 வரை. அவர் முகம் கீழே ஃபேஸ் டவுன் புதைக்கப்பட்டிருந்தார். இது கோக்கால் கலாச்சாரத்தில் பொதுவான பழக்கம். அவரது உடல் ஒரு பெண்ணின் உடல் மீது வைக்கப்பட்டிருந்தது. கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள்: தங்கம் மற்றும் பிறவை. தங்க ஆபரணங்கள், தங்க மார்பு தகடுகள், பெக்டரல் பிளேட்ஸ், பிரஸ்ட் பிளேட்ஸ் 8 அல்லது அதற்கு மேற்பட்டவை. தங்க இடுப்பு பட்டைகள், பெல்ட்ஸ் தங்க மணிகளால் ஆனவை. காதணிகள், மனித உருவங்கள், முதலை, குரோக்கடைல், வௌவால், பேட் வடிவிலானவை. ஸ்பெர்ம் வேல் பற்களால் ஆனவை தங்கப்பூச்சுடன். கழுத்தணிகள், வட்டத்தங்க தகடுகள், மணிகள். மற்ற பொருட்கள்: எலும்பால் ஆன புல்லாங்குழல்கள், போன் ஃப்ளூட்ஸ் மதச் சடங்குகளுக்கு பயன்படுத்தியவை. இதனால் லார்ட் ஆஃப் த ஃப்ளூட்ஸ் என்ற பெயர். மான் எலும்பால் ஆன ஹீலிங் டியூப்ஸ், மூலிகை புகை இழுக்க பயன்படுத்தியவை. மணி, பெல்ஸ், நாய் பற்களால் ஆன ஸ்கர்ட்கள், செராமிக் பானைகள் ட்ரெடிஷனல் மோட்டிவ்ஸ் உடன் அலங்கரிக்கப்பட்டவை. இவை அனைத்தும் அவரது மரணத்துக்கு பிறகான வாழ்க்கை ஆஃப்டர்லைஃப் இல் ராஜ வாழ்க்கை தொடர உதவும் வகையில் வைக்கப்பட்டிருந்தன. மர்மமான, அதிர்ச்சிகரமான பகுதி: மனித பலி. மைய உடலுடன் சுமார் 8 முதல் 31 வரை, சில ஆதாரங்களில் 32 வரை மற்ற உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இவர்கள் மனித பலி, ஹியூமன் சாக்ரிஃபைஸ் கொடுக்கப்பட்டவர்கள், பெரும்பாலும் பெண்கள், சில ஆண்கள். அவர்கள் தலைவருக்கு அடுத்த உலகில் துணையாக, சேவகர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக கொல்லப்பட்டனர். இது கோக்கால் கலாச்சாரத்தில் உயர் அதிகாரிகளின் இறுதி சடங்கில் பொதுவானது. எகிப்து பிரமிடுகள் அல்லது மாயா, இன்கா கல்லறைகளை ஒத்தது. ஏன் இது முக்கியம்? எல்கானோ தளத்தில் 2008 முதல் தோண்டப்பட்டு வருகிறது. இது 9வது அல்லது அதற்கு மேற்பட்ட இதுபோன்ற கல்லறை 3 என்று சில செய்திகளில் குறிப்பிடப்பட்டது. இந்த கண்டுபிடிப்பு பனாமா அரச கலாச்சார அமைச்சகம் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அறிவித்தது. மத்திய அமெரிக்க வரலாற்றில் ப்ரீ-ஹிஸ்பானிக் சமூக அமைப்பு, மத நம்பிக்கைகள், சமூக படிநிலை பற்றி புதிய ஒளி வீசுகிறது.
சமீபத்திய கண்டுபிடிப்பு 2026 பிப்ரவரி மாதம் சில செய்திகளில் புதுப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆய்வு நடக்கிறது. கொக்கால் கலாச்சாரத்தில் பனாமா மனித பலி சடங்குகள் விவரம். எல் கானோ ஆர்க்கியலாஜிக்கல் பார்க் இல் கண்டுபிடிக்கப்பட்ட கல்லறைகளில், குறிப்பாக லார்ட் ஆஃப் த ஃப்ளூட்ஸ் அல்லது புதிய 3 போன்றவை, மனித பலி ஹியூமன் சாக்ரிஃபைஸ் என்பது மிக முக்கியமான மற்றும் பொதுவான சடங்கு பகுதியாக இருந்தது. இது கி.பி. 700 காலகட்டத்தில் கிராண்ட் கொக்கால் கலாச்சாரத்தில் ப்ரீ-ஹிஸ்பானிக் பானமா உயர் அதிகாரிகள், தலைவர்களின் சீஃப்ஸ் லார்ட்ஸ் இறுதி சடங்குகளில் நடைமுறையில் இருந்தது. மனித பலி ஏன் செய்யப்பட்டது? மரணத்துக்கு பிறகான வாழ்க்கை, ஆஃப்டர்லைஃப் நம்பிக்கை, இறந்த தலைவர் அடுத்த உலகில் தனது ராஜ வாழ்க்கையை தொடர வேண்டும். அதற்கு துணைவியர், சேவகர்கள், குடும்ப உறுப்பினர்கள் அல்லது கீழ்நிலை மக்கள் தேவை என நம்பினர். இவர்கள் துணையாக கம்பானியன்ஸ் அல்லது சேவகர்களாக சர்வன்ட்ஸ் செயல்பட வேண்டும் என்பதற்காக முன்கூட்டியே கொல்லப்பட்டனர். இது சமூக அமைப்பின் சோஷியல் ஹைரார்கி பிரதிபலிப்பு. உயர் அதிகாரி இறந்தால் அவரது அந்தஸ்து மரணத்துக்குப் பிறகும் தொடர வேண்டும். இது எகிப்து பிரமிடுகளில் ரிட்டெய்னர் சாக்ரிஃபைஸ் ஐ ஒத்தது. எத்தனை பேர் பலி கொடுக்கப்பட்டனர்? ஒரு கல்லறையில் 8 முதல் 32 வரை, சில ஆதாரங்களில் 31 அல்லது 32 உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. மையத்தில் உள்ள தலைவர் அல்லது லார்ட் உடன் மற்ற உடல்கள் ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸ் பெரியல் புதைக்கப்பட்டன. பெரும்பாலும் பெண்கள், வைஸ் கான்க்யூபைன்ஸ். சில ஆண்கள், சர்வன்ட்ஸ் அல்லது வாரியர்ஸ். லார்ட் ஆஃப் த ஃப்ளூட்ஸ் கல்லறையில் தலைவர் முகம் கீழே ஃபேஸ் டவுன் ஒரு பெண்ணின் உடல் மீது புதைக்கப்பட்டிருந்தார். இது உயர் ஆண்களுக்கு பொதுவான பழக்கம். எப்படி பலி கொடுக்கப்பட்டது? ரிச்சுவல் டெத் அல்லது சடங்கு மரணம் என ஆய்வாளர்கள், குறிப்பாக ஜூலியா மியோ கூறுகின்றனர். உடல்களில் ரிச்சுவல் டெத் அடையாளங்கள், சைன்ஸ் ஆஃப் ரிச்சுவல் டெத் உள்ளன, ஆனால் குறிப்பிட்ட கொலை முறை, ஸ்ட்ராங்குலேஷன், பாய்சனிங், பெஹெடிங் பற்றி தெளிவான ஆதாரங்கள் இன்னும் முழுமையாக வெளியிடப்படவில்லை. எக்ஸ்கவேஷன் தொடர்ந்து நடக்கிறது. சில உடல்களில் பெஹெடிங்ஸ் அல்லது டிசார்டிகுலேஷன், எலும்புகள் பிரித்தல் போன்ற அடையாளங்கள் உள்ளன, ஆனால் இது எல்லா சமயங்களிலும் பலி என்பதை உறுதிப்படுத்தவில்லை. அனைவரும் ஒரே சமயத்தில் புதைக்கப்பட்டதால் முன்கூட்டியே கொல்லப்பட்டு தலைவருடன் அனுப்பப்பட்டனர் என நம்பப்படுகிறது. பிற கலாச்சாரங்களுடன் ஒப்பீடு. எகிப்து, ரிட்டெய்னர் சாக்ரிஃபைஸ் அரசருடன் சேவகர்கள் புதைக்கப்படுதல் ஆரம்ப கால டைனஸ்டிகளில். மாயா, இன்கா, உயர் அதிகாரிகளுடன் பலி கொடுப்பது பொதுவானது. கொக்கால் இல் இது மத சடங்கு மையமான நெக்ரோபோலிஸ், சிட்டி ஆஃப் த டெட் ஆக எல் கானோ இருந்ததால் காம்ப்ளெக்ஸ் லிட்டர்ஜி, சிக்கலான சடங்கு உடன் நடந்தது. முக்கிய ஆய்வாளர் கருத்து. ஜூலியா மியோ எல் கானோ திட்ட இயக்குனர். இது மல்டிபிள் அண்ட் சைமல்டேனியஸ் பெரியல்ஸ் என அழைக்கப்படும் சிறப்பு வகை புதைவு. உயர் அதிகாரி உடன் முன்பே பலி கொடுக்கப்பட்ட 8 முதல் 32 வரை பேர் புதைக்கப்பட்டனர். அவர்கள் ஆஃப்டர்லைஃப் இல் கம்பானியன்ஸ் ஆக இருக்க. இது மிகவும் இருண்ட ஆனால் வரலாற்று ரீதியாக முக்கியமான பழக்கம். சமூகத்தில் அந்தஸ்து, மத நம்பிக்கை, அதிகாரம் எவ்வாறு இணைந்திருந்தன என்பதை காட்டுகிறது. மாயா கலாச்சாரத்தில் மனித பலி சடங்குகள் விவரங்கள். மாயா நாகரிகம் கி.மு. 2000 முதல் கி.பி. 1500 வரை, குறிப்பாக கிளாசிக் மற்றும் போஸ்ட் கிளாசிக் காலங்களில், மனித பலி ஹியூமன் சாக்ரிஃபைஸ் ஐ மதச் சடங்குகளின் மிக முக்கிய பகுதியாக கொண்டிருந்தது. இது கடவுள்களுக்கு உணவு, நரிஷ்மென்ட் டு தி காட்ஸ் கொடுப்பதாக நம்பினர், குறிப்பாக இரத்தம், பிளட் கடவுள்களின் உணவு என்று கருதினர். இது வெறும் கொலை அல்ல, உலக சமநிலை, மழை, பயிர் விளைச்சல், புதிய ஆட்சி தொடக்கம், போர் வெற்றி போன்றவற்றுக்காக செய்யப்பட்டது. ஏன் மனித பலி செய்தனர்? நம்பிக்கை அடிப்படை. இரத்தம் சமன் கடவுள்களின் உணவு, blood as nourishment. மரணம் மற்றும் புனர்ஜென்மம், death and rebirth இணைந்தது. பாப்பல் வா மாயா புனித நூல் இல் ஹீரோ ட்வின்ஸ் குனாஹ்போ மற்றும் எக்ஸ்பலாங்க் இருந்து மீண்டும் பிறப்பது போல. புதிய காலச் சுழற்சி, நியூ ஈரா, புதிய அரசர் பதவியேற்பு, கட்டிடம் கட்டுதல், புதிய காலண்டர் சுழற்சி தொடக்கம் போன்றவற்றுக்கு. கடவுள்களுக்கு கடன் திருப்பிக் கொடுப்பது. கடவுள்கள் மனிதர்களை உருவாக்கியதால் இரத்தத்தால் திருப்பிக் கொடுக்க வேண்டும். பலி கொடுக்கப்பட்டவர்கள் யார்? போர்க்கைதிகள், வார் கேப்டிவ்ஸ், உயர் அந்தஸ்து உள்ளவர்கள், எதிரி அரசர்கள். மிக மதிப்புமிக்கது.
குழந்தைகள் சில்ட்ரன் குறிப்பாக சமீப கண்டுபிடிப்புகளில் சிச்சென் இட்சா 3 முதல் 6 வரை வயது ஆண் குழந்தைகள், சிலர் ட்வின்ஸ் இரட்டையர்கள், அடிமைகள், தன்னார்வலர்கள் அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். சமீப டிஎன்ஏ ஆய்வு 2024 நேஜா இதழ் சிச்சென் இட்சா இல் 64 குழந்தை எலும்புகள், அனைத்தும் ஆண்கள், சிலர் உறவினர்கள் ட்வின்ஸ். ஹீரோ ட்வின் மித்துடன் தொடர்பு. பலிமுறைகள் மெத்தட்ஸ் ஆஃப் சாக்ரிஃபைஸ். மாயா கலை, சிற்பங்கள், செராமிக், மியூரல்ஸ் இல் இவை சித்தரிக்கப்பட்டுள்ளன. இதயத்தை கிழித்தெடுத்தல் ஹார்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மிக பொதுவானது, ஆஸ்டெக் ஐ ஒத்தது. பிரமிடு உச்சியில் கல்லில் படுக்க வைத்து ஒப்சிடியன் அல்லது ஃப்ளிண்ட் நைஃப் ஆல் மார்பை கிழித்து இதயத்தை எடுத்து கடவுளுக்கு அர்ப்பணம். உடல் பின்னர் படிக்கட்டுகளில் இருந்து தள்ளிவிடப்படும். தலை வெட்டுதல் டெகாபிட்டேஷன் பெஹெடிங் கிளாசிக் காலத்தில் மிக அதிகம். போர்க்கைதிகளுக்கு பொதுவானது. பால்காட்களில் சிச்சென் இட்சா கிரேட் பால்காட் சித்தரிப்பு உண்டு. கிரியேஷன் மித்துடன் தொடர்பு அவேக்கனிங் அல்லது புதிய தொடக்கம். நீரில் மூழ்கடித்தல் ட்ரவுனிங் இன் செனோட் சீக்ரெட் செனோட் சிச்சென் இட்சா இல். மழை கடவுள் சாக்கு ட்ராட் ஃபேமன் காலத்தில். குழந்தைகள், இளைஞர்கள் தூக்கி எறியப்பட்டனர். அம்பு அம்பெய்தல் ஆரோ சாக்ரிஃபைஸ் விக்டிம் ஐ நீல நிறம் பூசி ஸ்டேக் இல் கட்டி டான்சர்ஸ் அம்பு ஏது இதயத்தை துளைத்தல். மற்றவை பீட்டிங், மியூட்டிலேஷன், டிசம்பவுலிங், புஷிங் டவுன் ஸ்டேர்ஸ், பர்னிங். சுயரத்த அர்ப்பணம் பிளட்லெட்டிங் நான் லீத்தல். மனித பலி அல்லாதது, ஆனால் மிக பொதுவானது. அரசர்கள், உயர் அதிகாரிகள் தங்கள் நாக்கு, காது, ஆண்குறி பெனிஸ் பெர்ஃபரேஷன் போன்றவற்றை ஸ்டிங்ரே ஸ்பைன் அல்லது ஒப்சிடியன் ஆல் குத்தி இரத்தம் சிந்தி புகை மூலம் அன்செஸ்டர்ஸ் உடன் தொடர்பு கொள்ளுதல். இது ஆல்டர்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் டிரான்ஸ் ஏற்படுத்தும். முக்கிய இடங்கள் சிச்சென் இட்சா சேக்ரட் செனோட் நூற்றுக்கணக்கான உடல்கள், பால்கோட்ஸ் டெகாபிட்டேஷன் சிற்பங்கள். யாக்கிலன் பீட்ராஸ் நெக்ராஸ் ஹார்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் சித்தரிப்புகள். ஜொம்பன்ட்லீட் ஸ்கால் ராட் தலைகள் குவிக்கப்பட்ட இடங்கள். மாயா பலி கொடூரமாக தோன்றினாலும் அவர்களுக்கு இது பிரபஞ்ச ஒழுங்கு, கடவுள்களுடன் சமநிலை பேணுதல். இன்றைய டிஎன்ஏ ஆய்வுகள் 2024 இதை மேலும் உறுதிப்படுத்துகின்றன, குறிப்பாக குழந்தை பலி ட்வின் மித் உடன் தொடர்புடையது.